என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. நேத்து ஆடியோ லான்ச்ல அந்த சீனை பார்த்துட்டு அழாதவங்க எல்லாம் சாமி சத்தியமா சொல்றேங்க, நீங்க எல்லாம் மனுஷனே கிடையாது. யாருன்னா அழாம இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷனே கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேடியம்ங்க அது. அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்துல அப்பா கூப்பிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக விஜய் சார் அவருடைய காலாலேங்க அவ்வளோ தூரத்துல இருந்து ஓடி வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சாரு பாருங்க. எல்லாருமே அழுதாங்க. சாமி சத்தியமா நீங்களா அழுவல நினைச்சுக்கோங்களேன், நீங்களா மனுஷனே கிடையாதுங்க, மனுஷனே கிடையாது. சாமி சத்தியமா நான் மனுஷன் கிடையாதுங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது செம்ம சிரிப்பு. இந்த குபீர் மூமெண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி குபீர் மூமெண்டா தான் இருந்துச்சு. அத சாமி சத்தியமா இங்க தமிழ்நாட்டுல பண்ணிருந்தாங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருமே வாயிலே சிரிச்சிருப்பான். வாயில மட்டும் இல்ல, எங்கெங்க முடியுமோ அந்த வடிவத்துல எல்லாம் சிரிச்சிருப்பான். ஏன்னா அப்பா கூப்பிட்ட உன்ன ஓடினாராம் இந்த விஜய். ஏன் விஜய் இந்த மாதிரி நடிப்பு நமக்கு தேவையா? அங்க ஒரு ஆடியோ லான்ச்ல அப்பா பையன் பாசம் தான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அந்த அப்பாவை கண்டுக்காதவர் தானே நீங்க. ஏன் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், இங்க இருந்து நீங்களும் தான் இங்க இருந்து மலேசியாவுக்கு போனீங்க, உங்க அப்பாவும் தான் இங்க இருந்து மலேசியாவுக்கு வந்தாரு. அந்த பிரைவேட் ஜெட்ல உங்க அப்பாவை கூட்டின்னு போயிருக்கலாம்ல மிஸ்டர் விஜய். ஏங்க நான் கேக்குறது தப்பா? பிரைவேட் ஜெட்ல அத்தனை பேர் போறீங்க, நீங்க யார் யாரை கூட்டின்னு போவீங்கன்றதும் தெரியும். ஏன் உங்க அப்பா அம்மாவை நீங்க அந்த பிரைவேட் ஜெட்ல கூட்டின்னு போயிருக்கலாமே, அங்க கூட்டின்னு போல. சரி அட்லீஸ்ட் ஹோட்டல் ரூம் போட்டிருப்பீங்க, அங்கேயாச்சும் உங்க அப்பா அம்மா கூட நீங்க தங்கி இருப்பீங்களான்னா கண்டிப்பா தங்கி இருக்க மாட்டாங்க. இந்த பாசத்தெல்லாம் இங்க காட்ட முடியலையா இவரால? இவரால எங்க அந்த பாசத்தை காட்டுறாருன்னா ஆடியோ லான்ச்ல அவங்க அப்பா கூப்பிட்ட உடனே. எங்க அவங்க அப்பாவை நான் தப்பு சொல்ல, அந்த மனுஷன் ரொம்ப நாளாவே இந்த விஜய் பையன் நம்மள கண்டுக்க மாட்டான்னு மனுஷன் ஃபீல் பண்ணிருக்காரு. எஸ் அப்கோர்ஸ் அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். இவ்வளவு பெரிய ஸ்டேடியம், இவ்வளவு ஃபேன்ஸ் நம்ம விஜய்க்கு இருக்காங்க, நம்ம பையனுக்கு இருக்காங்க போது அவருக்கு அந்த சந்தோஷம் இருக்கதான் செய்யும். ஆனா விஜய் அந்த சந்தோஷத்தை அப்பாவுக்கு வந்து பூர்த்தி செய்யறாரானா கண்டிப்பா கிடையாது. இங்க சென்னையிலேயே அவங்க அப்பாவை மதிக்காதவர் தானேங்க விஜய். எங்க வீடு எங்க இருக்கு? எஸ்ஐசி வீடு எங்க இருக்குங்க? மிஞ்சி போனாலும் சுத்தி போட்டாலும் ஒரு 5-10 கிலோமீட்டருக்கு உள்ளதான். ஒண்ணு விருகம்பாக்கமோ நீலாங்கரையோ இல்ல பனையோரோ. ஏன் அப்பப்போ போய் அப்பாவை பார்க்க வேண்டியதானே? கட்டி பிடிக்கிறதா அங்க மட்டும்தான் கட்டி பிடிக்கணுமா? அவருக்கு அவரோட ஏக்கம் எனக்கு புரியுது. பட் அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்யாத ஒரு நபரா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் விஜய். ஏன்னா அப்பாவையும் மதிக்கிறது இல்ல, அம்மாவையும் மதிக்கிறது இல்ல, வைஃபையும் மதிக்கிறது இல்ல, குழந்தை குட்டியும் கூட வச்சுக்கிறது இல்ல. எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் விஜய். இந்த அப்பா அம்மாவை எங்க யூஸ் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா எதுனா நிகழ்ச்சி, எதுனா ஃபங்க்ஷனு, இவங்களால நம்மளுக்கு எதுனா ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்ற பட்சத்துல யூஸ் பண்றவங்களெல்லாம் நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னா சுயநலவாதின்னு சொல்லுவோம். ஏன்? நீங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருந்தா நாங்க சந்தோஷம் தான் சொல்றோம், நாங்க அதை எடுத்து பேசணும்ன்றது டாபிக்கே கிடையாது. ஏன் ஒரு கிறிஸ்துமஸ் வந்துச்சு, போங்க அப்பா அம்மாவோட கொண்டாடி ஒரு போட்டோ எடுத்து போடுங்க, நான் சந்தோஷப்படுவேன். ஏன் ஒரு பொங்கல் வருது, அப்பா அம்மாவோட சேர்ந்து கொண்டாடுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போடுங்க, ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுத்து போடுங்க, சந்தோஷப்படுறோம். ஏன்னா ஏன் குடும்பத்தோட இருங்கன்றத நாங்க ஸ்ட்ரெச் பண்ணி சொல்றோம்னா பிகாஸ் தொண்டனுக்கு அப்படி தோணும். ஒரு தொண்டனை ஃபேமிலியோட இருக்கணும், ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தலைவன் சொல்ற மாதிரி அது இருக்கும். நீங்க டிஎம்கே எடுத்துக்கோங்க, ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க, எல்லாமே ஃபேமிலிஸா போட்டோ போடுவாங்க. பிகாஸ் எல்லாருமே குடும்பத்தோட இருங்கன்னு சொல்றதுக்காக தான் அது, குடும்பம் முக்கியம்னு சொல்றதுக்காக தான் அது. ஆனா அதை நீங்க உங்க வாழ்க்கையில பண்ணிருக்கீங்களா விஜய் சார்? பண்ண மாட்டீங்க. சோ அதை பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோமே தவிர்த்து அதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி சீனை வந்து நீங்க ஆடியோ லான்ச்லயோ இதுலயோ பண்ணா நாங்க கண்டிப்பா அதை வரவேற்போம். பட் நேத்து பண்ணது வந்து எல்லாருமே வந்து அங்க ஸ்டேடியத்துல இருந்தவங்க மேபி அந்த ஒரு வைபுக்காக வந்து ஃபீல் ஆகியிருப்பாங்களே தவிர்த்து மத்த எல்லாருமே வாய் விட்டு தான் சிரிச்சாங்க. எஸ், நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் மலேசியால நடந்திருக்கு. நீங்க எல்லாருமே பிட்டு சீன்ஸா பாத்திருப்பீங்க அங்கங்க என்ன நடந்துச்சுன்றது. பட் நமக்கு வந்து மலேசியால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நமக்கு நிறைய தகவல்களை வந்து அங்கிருந்து ஷேர் பண்ணாங்க. ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க போயே இருந்தாங்க. எங்க மலேசியாவுக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் இருக்கு. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் மலேசியால இருந்த கேரக்டர் தான். எங்க அண்ணன் தம்பி இன்னுமே மலேசியால தான் இருக்காங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எல்லாமே எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிருக்கிற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மலேசியன் தான். சோ உனக்கு என்னோட மலேசியாவை பத்தி தெரியும்லாம் யாரும் வந்து கேட்காதீங்க. மலேசியா மக்களோட எங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ் பாண்டிங்கே இருக்கு அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன்.
ஸோ எங்க நடந்துச்சு இதுன்னு பாத்தீங்கன்னா புக்கெட் ஜலால் நேஷனல் ஸ்டேடியம் அப்படின்ற ஸ்டேடியத்துல நடந்திருக்கு. நம்பர் 1, இந்த ஸ்டேடியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம். கிட்டத்தட்ட 87,000 to 90,000 பீப்புளை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேடியம் ஆக்குபை பண்ணும். ஸோ பெரிய ஸ்டேடியம் தான், ஏஷியாலே பிக்கஸ்ட் ஸ்டேடியம்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலி இந்த மாதிரி ஆடியோ லான்ச், கன்சர்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ இங்க நடத்துவாங்க. ஸோ பியூர்லி என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்டேடியம் அது. இந்த ஸ்டேடியத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சை எடுத்து ஒரு ஃபங்க்ஷனா பண்ணிருக்காங்க. பிளஸ் இதுல இன்னொரு ஆடட் விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும். குறிப்பா விஜய் அரசியலுக்கு வந்தனால இதை நம்ம சொல்லி ஆகணும். அதாவது இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸை எடுத்து யார் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா டத்தோ மாலிக் அப்படின்றவர் வந்து பண்ணிருக்காரு. இவர் வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் தான். இங்கிருந்து இந்தியால இருந்து வந்து ராமநாதபுரம் நினைக்கிறேன், இங்கிருந்து வந்து மலேசியாவுக்கு போயிட்டு ஒரு லேபரா சேர்ந்து ஜவுளி கடையில வந்து வேலை செஞ்ச ஒரு கேரக்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வேந்திராங்க இருக்காரு. இந்த மாதிரி சினிமா ரிலீசஸ், அதே மாதிரி கோல்டு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆர்வம் ஜாஸ்தின்னு சொல்லலாம். இவரை வந்து 2023 வருஷத்துல இந்த ஊழல் தடுப்பு ஆணையம்னு இருக்கும் பாத்தீங்களா, அதாவதுங்க இந்த ஊழல் பண்ணா எடுத்து உள்ள போடும் பாத்தீங்களா போலீஸ், அந்த போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2023 இவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இவர் ஊழல் பண்றாரு, மணி லாண்டரிங் பண்றாரு, தங்கம் கடத்துறாரு அப்படின்ற புள்ளியை வச்சு இவரை அரெஸ்ட் பண்ணி கைது செஞ்சிருக்கிற தகவல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இதை ஏன் இப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எங்க அண்ணனுக்கு பிடிக்காத வார்த்தை பாத்தீங்கன்னா ஊழல். ஊழல் பண்றவங்களை விஜய் சாருக்கு சுத்தமா பிடிக்காதுங்க, தெரிஞ்சுக்கோங்க. எங்க ஊழல் பண்றவங்களை பிடிக்காதுன்னா தமிழ்நாட்டுல ஊழல் பண்றவங்களை தான் பிடிக்காது. நீ மலேசியால தானே ஊழல் பண்ணிட்டு போற, பண்ணிக்கோ, எனக்கு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனை மட்டும் நத்தி குடியா அப்படின்ட்டு அந்த டத்தோ மாலிக், எது ஊழல்வாதின்னு சொல்ற டத்தோ மாலிக் நடத்தின ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து நேத்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 90,000 மக்கள் ஆக்குபை பண்ற ஒரு சீட் அது. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிரௌட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எப்படி வந்தாங்கன்றதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி ஒண்ணு வேற இருக்குங்க. இவங்க எப்படிலாம் கூட்டத்தை சேர்க்கிறான்னு ஒண்டி பாருங்க. நீங்களே சமீப ஒரு வாரமா பார்த்திருப்பீங்க. என்ன தெரியுமா போட்டானுங்க, ஏய் தனுஷ் சார் ஆடியோ லான்ச்சுக்கு வர போறாரா, தனுஷ் சார் வந்து விஜய் சாருக்கு சென்ட் ஆஃப் பண்ண போறாரா, தனுஷ் சாரும் விஜயும் மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸா, வராரா தனுஷ் அப்படின்னு ஒரு பொருளையை கலப்பினானுங்க. சோ என்னாச்சு, தனுஷ் ஃபேன்ஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆஹா ஏய் நம்ம தனுஷ் சார் வர போறாரா, விஜய்க்கு சென்ட் ஆஃப் பண்ண வாங்கடா அப்படின்ட்டு ஒரு சைடு தனுஷ் ஃபேன்ஸ் வந்து துள்ளி டிக்கெட் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு சைடு ஒரு பெரிய புருடா விட்டாங்க பாருங்க, அஜித் சார் இப்ப மலேசியால தான் இருக்காரு, அஜித் சார் விஜய் சார் கிட்ட சொல்லிட்டாரு நான் உனக்கு சென்ட் ஆஃப் பண்ண மலேசியாவுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உன்ன அதை ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி அஜித் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை வாய்ப்பு இருக்குமோ, ஏன்னா அஜித் சார் மலேசியாக்கு இப்போ ரீசெண்டா போனது தெரியும், அங்கதான் இருக்கிறாருன்றதும் தெரியும், ஒருவேளை அஜித் சார் வந்து வருவாரோ அப்படின்றது ஆர்வத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸும் டிக்கெட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அங்க இருந்தது அந்த 85,000 மக்களும் உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்க இருந்தது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸும் தனுஷ் சார் ஃபேன்ஸும் தான் அங்க இருந்தது. ஏங்க இப்ப வருவானுங்க கமெண்ட்ஸ்ல வருவானுங்க, ஏய் மலேசியா எங்க விஜயோட கோட்டடா, அங்க அஜித் ஃபேன்ஸ்லாம் அவ்வளவு இல்லடா அப்படின்னுவானுங்க. ஏண்டா மலேசியால இருந்தவன் நானு, தெருக்கு தெரு அஜித் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தியா இருப்பான். விஜய்க்குலாம் ஒன்னும் அங்க மிகப்பெரிய மார்க்கெட்டே கிடையாது. நீங்க ஒண்ணு இல்ல எங்கன்னா போங்களேன், அஜித் சாரோட பட டைட்டில் தான் அங்க வந்து, நீங்க எந்த கடையா எடுத்தாலும் அஜித் சார் பட டைட்டில் தான் இருக்கும். எந்த பப் எடுத்தாலும் சரி, எந்த மளிகை கடை எடுத்தாலும் சரி, எல்லாமே அஜித் சாரோட படத்துல தான் வரும். அவ்வளவு தீவிர அஜித் வெறியன்கள் தான் வந்து மலேசியால ஜாஸ்தி. சோ அஜித் சார் வராருன்னு உடனே அங்க வந்து அஜித் சார் ஃபேன்ஸும் உள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க, டிக்கெட்ஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படி டிக்கெட் வாங்குவதற்காக, கிரௌடை காட்டுவதற்காக இந்த மாதிரி ராஜதந்திரங்களை செய்பவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் விஜய். நீங்களே அந்த ஆடியோ லான்ச்ல பாத்திருப்பீங்க. இப்போ எப்பவுமே வந்து அஜித் சாரை வந்து நேரடியாலாம் சொல்ல மாட்டாரு. இந்த ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு பிச்சை இல்ல, அது நம்ம தான் சொன்னாலும் அது ஓட்டு பிச்சை தான். ஏன்னா இவரு என்னைக்குமே வந்து அஜித்த நண்பரா பார்த்தது கிடையாது. ஏன் அஜித்த நண்பரா பார்த்து இருந்தா இப்ப பத்மபூஷன் அவார்டு வாங்கினாரு, நண்பருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது தானே. கார் ரேஸ்ல போய் பதக்கங்கள் அவ்வளவு வாங்குறாரு, இந்தியாவுக்கு அவ்வளவு பெருமை சேர்க்கிறாரு உங்களுடைய நண்பர் அஜித் குமார், அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டியது தானே. அப்பெல்லாம் நன்றி சொல்ல தெரியாது விஜய்க்கு. ஆனா இன்னைக்கு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல ஏறிட்டு சில படங்களின் பேரை சொன்னாலே நம்மளுக்கு வந்து இந்த மலேசியா ஞாபகத்துக்கு வந்துரும். குறிப்பா என்னுடைய நண்பர் நடித்த பில்லா படம், எது அஜித் சார் நடிச்ச பில்லா படம் சொன்ன உடனே மலேசியா ஞாபகத்துக்கு வருதான். அது ஊர் உலகத்துக்கே தெரியும். சில படங்களுடைய பேரை கேட்டாலே மலேசியா தான் ஞாபகம். அப்படி நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பில்லா
மலேசியானாலே அஜித் கோட்டைன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு நீங்க அங்க போய் அஜித் சார் பேரை யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், எலெக்ஷன்ல 2026 நிக்க போறோம். எப்படின்னா அஜித் பேரை யூஸ் பண்ணி நம்ம வாக்கு பிச்சை கேட்டுடலாம். அந்த ஒரு காரணம் மட்டும்தான். இதுவே அவரை நண்பராக நீங்கள் கருதி இருந்தால் பத்மபூஷன் அவார்டுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். கார் ரேஸ், பைக் ரேஸ்ன்னு அங்கங்க போய் சாதனை பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்கலாமே மிஸ்டர் விஜய் சார். ஏன் சொல்லல? அப்போலாம் அவரு உங்களுக்கு நண்பனா தெரியலையா? இப்பதான் நண்பனா தெரியுதா? இப்ப வருவானுங்க சில பேர் கமெண்ட்ஸ்ல, நான் தல ரசிகா, நான் தளபதி தொண்டன், எது விஜய் ஃபேனு அஜித் சார் டிபி வச்சுன்னு வருவானுங்க. டேய் தல ரசிகன் தளபதி தொண்டனா அப்படியே ஓரமாவே இரு. இங்க உண்மையான தல ரசிகன் கிட்ட எல்லாம் டைலாக் பேசாதீங்க. சோ அஜித் சார் பேரை யூஸ் பண்ணா நம்மளுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு தேரும். அதே மாதிரி அங்க வைப் கம்மியாயினே இருக்கு. விஜய் சாரை பார்த்த உடனே கொஞ்சம் வைப் இருந்துச்சு, அப்படியே டவுன் ஆகும் போது அந்த வைபை தூக்கி விடுறது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அஜித் சாரோட பேரு. அங்க ஒண்ணுல என்னுடைய நண்பன் அஜித் பில்லான உடனே கத்துறாங்க, கத்தி கோஷம் போடுறான். அதே மாதிரி நானும் நடிச்ச சில படம் காவலன், அதே மாதிரி குருவி அப்படின்னு போது அங்க சத்தமே காணும். சோ இதுவே ப்ரூவ் பண்ணுதுங்க அஜித் சாரோட கோட்டை அப்படின்றது இதுவே ப்ரூவ் பண்ணுது. சோ ஏதோ ஓகே, அவர் அரசியல்வாதி ஆயிட்டாரு, அதனால அரசியல் பண்றாருன்னு கூட வச்சுக்கலாம். எப்படின்னா அஜித் பேரை யூஸ் பண்ணி ஓட்டு கேட்கணும்ன்ற முடிவுல அந்த டைலாக எழுதி எடுத்துன்னு வந்துட்டார் போல. சோ அங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், அரசியல் பேசக்கூடாது, இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, என்டர்டைன்மெண்ட்ல மட்டும்தான் இது இருக்கணுமே தவிர்த்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? இவங்க தான் அடங்க மாட்டாங்களேங்க. எப்படின்னா ஒரு விதத்துல அரசியல் உங்களுக்கு பண்ணியே ஆகணும். போகும்போது என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? இந்த டிக்கெட்ஸ்க்கு ஏற்பட அந்த ஸ்டேடியம் உங்களுக்கே நல்லா தெரியும், அப்பர் இருக்கும், லோயர் இருக்கும், மிடில் இருக்கும்ல. என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி இதுல பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரெட் கலர் டேக், கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லோ கலர், திருப்பி கீழே இருக்கிறவங்களுக்கு ரெட் கலர் அப்படின்ற கட்சி ரீதியில பாத்தீங்கன்னா டேக் சொல்லி அனுப்பிட்டாங்க. சோ விஜய் சார் பேசும்போது அவன் அந்த டேக் லைட் அடிக்கிற டேக் வேற போல, அதை காட்டி அப்படியே அந்த கட்சி பிளாக் மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. சோ இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டா அந்த ரூல்ஸை மீறுபவர்கள் பாத்தீங்கன்னா இந்த தற்குறி தான். அதே மாதிரி ஒருத்தன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடியை தூக்கின்னு போய் அங்க காட்டிட்டான். அந்த கொடியை காட்டின உடனே உங்களுக்கே நல்லா தெரியும், உடனே மலேசியன் போலீஸும் செக்யூரிட்டி கார்ட்ஸும் வந்தாங்க. எப்ப ராசா இங்க வா, கொடியை காட்டுந்து நீ தானே, வா உனக்கு மேல கேஸ போடுறேன், இல்லைன்னா ஃபைனை போடுறேன். அங்க ஸ்டேஜ்ல நின்று இருக்காரு விஜய் சார், அவர்கிட்ட அப்புறமா போய் சொல்லு சார் இது மாதிரி ஃபைனை போட்டாங்க, அவர் கட்டுவாருன்ட்டு. விஜய் சாரை கட்ட போறாரு இப்போ, இல்ல உன்னை ஜெயில போட்டா விஜய் சார் பார்க்க போறாரா? கொடியை காட்டக்கூடாதுன்னா அங்க எடுத்துன்னு போய் காட்டிருக்கீங்கன்னா இது கரெக்டா தப்பா? நீங்களே சொல்லுங்க மக்களே. இன்னொன்னு, அவங்க ப்ராப்பரா செக் பண்ணி தான் உள்ள அனுப்பியிருப்பாங்க. எதனா பிளாக்ஸ் எதனா வச்சுட்டு இருக்காங்களா, எதனா தொப்பில கட்சி இது இருக்கா, சிம்பிள் இருக்கா, இல்ல டி ஷர்ட்ல கட்சி சிம்பிள் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் உள்ள அனுப்புனாங்க. இதை மீறியும் நீ அந்த கட்சி கொடியை எடுத்துட்டு போயிருக்கனா எப்படி எடுத்துட்டு போயிருப்ப? அப்போ ஒரே இடம் தான், அண்டர்வேருக்கு உள்ள சொருகி தான் எடுத்துட்டு போயிருக்க. இது எவ்வளவு பெரிய கேவலமான செயல். இந்த மாதிரி செயலை செய்து அந்த கட்சியை நீங்க அங்க போய் ப்ரொமோட் பண்ணிருக்கணுமான்னு நான் கேட்கிறேன். அண்டர்வேருக்குள்ள மறைச்சுதான் எடுத்துன்னு போக முடியும், வேற பாசிபிலிட்டி அதை கிடையாது. இல்லைன்னா டி ஷர்ட்டுக்கு மேல டி ஷர்ட் தான் போட்டுன்னு இருக்கணும். இப்படி எதுனா ஒண்ணு பண்ணி என்ன வந்துரு போகுது உங்களுக்கு? அங்க கொடியை காட்டினால இப்ப என்ன வந்துச்சு? 2026 உங்க ஆள் நான் முதலமைச்சர் ஆயிட போறாரா? என்ன நடந்துற போகுது? ஒன்னும் நடக்க போறது கிடையாது. அவர் பேசும்போது ஒரு வைபுக்கு எதுனா பண்ணி இன்னைக்கு கேஸ் வாங்குறதோ ஃபைன் வாங்குறதோ நீங்க தானே, வேற யாரு வாங்க போற? நீங்க தானே வாங்க போறீங்க. சோ இப்படி ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா பண்ணுறது இந்த விஜய் ரசிகர்கள் தான். சோ இப்படி நடந்துட்டே போயிடுச்சுங்க, நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த டிக்கெட்ஸோட பிரைசஸ் கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ஏன் தமிழ்நாட்டுல நடக்கலன்னு நம்ம கேட்டுன்னு இருக்கோம். தமிழ்நாட்டுல யாராலையும் அவ்வளவு அஃபோர்ட் பண்ணிலாம் போக முடியாது. ஏன்னா அங்க மேல அந்த தூரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வரைக்கும் ரேஞ்ச் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. டிக்கெட் 10,000, 6,000, 8,000 டிக்கெட் போயிருக்கு. இந்த கிட்டக்கா வரும்போது இந்த விஐபி சீட்ஸ் அதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா 13,000, 20,000 வந்திருக்கு. எம்ஐபி சீட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த எம்ஐபி சீட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 55,000 ரூபாய். எவ்வளோ? 55,000 ரூபாய். இதை நான் சொல்லுங்க, அங்க போனவங்க சொல்றாங்க. இந்த பாருங்க, எம்ஐபி டிக்கெட் ஃப்ரண்ட் ரோ. சோ அந்த டிக்கெட்டோட பிரைஸ் மட்டும் தான் 55,000. ராம்புக்கு பக்கத்துலயே வந்துரும். சோ 55,000 ரூபாய் டிக்கெட் அந்த எம்ஐபி சீட்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஏன் இந்த எம்ஐபி சீட்டை நான் பெருசா எடுத்து பேசுறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்ஐபி சீட்ல ஒரு விஐபி உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த 3 குரங்குல ஒரு குரங்கு இருக்கும் பாத்தீங்களா, வலைபேச்சு பிஸ்மி.
வலைபேச்சு பிஸ்மிக்கு வந்து விஜய் செலவுல வந்து ஃபுல் ஏற்பாடு பண்ணிட்டாங்க போல. ஃபுல் ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க சார், எனக்காக நீங்க எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறீங்க, என் எதிரியான அஜித்தை நீங்க எவ்வளவு சூப்பரா விமர்சனம் பண்றீங்க, வாங்க உங்களை நான் மலேசியா கூட்டின்னு போறேன்ட்டு கூட்டின்னு போயிட்டு அந்த MIP சீட்ல வந்து பாத்தீங்கன்னா வலைபேச்சு பிஸ்மியை உட்கார வச்சு அவர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருக்காப்ல. இப்ப வந்ததுல இருந்து ஆரம்பிச்சிருவாரு. ஜனநாயகன் எல்லாம் கிட்டத்தட்ட 1500 கோடிங்க. எங்க மலேசியால எவ்வளவு ஃபேன்ஸுங்க விஜய்க்கு. எங்க இனிமேட்டு மலேசியா அஜித் கோட்டையே கிடையாதுங்க, மலேசியா விஜய் கோட்டைங்க. ஜனநாயகன் சூப்பரா இருக்காங்க, டாப் டக்கரா இருக்கான், பிச்சு பெடல் எடுக்க போதான், பராசக்தி ஃபிளாப் ஆக போதான், அஜித்துக்கு இனிமேட்டு மார்க்கெட்டே இல்ல, விஜய் எல்லாத்தையும் தூக்கி சொருவின்னு போறாருன்ட்டு புருடா விடுவாரு. ஏன்னா விஜய் கிட்ட கோல்டு காயின் வாங்கினவர் தானே வலைபேச்சு பிஸ்மி. அதனால வந்து வலைபேச்சு பிஸ்மிக்கு டிக்கெட்டை கொடுத்துட்டு தூக்கின்னு போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து போயிட்டு இனிமேட்டு பிஸ்மி வந்துட்டு அவர் வேலையை செவ்வனே செய்வார். ஓகேவா, செவ்வனே செய்வாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா as usual பாட்டு கீட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பெருசா அந்த ஃபேர்வெல் மோடோ இல்ல லாஸ்ட் ஆடியோ லான்ச் லாஸ்ட் படம் அப்படின்ற மோடு வைப் அங்க இருந்துச்சுன்னா சத்தியமா கிடையாதுன்னு தாங்க எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா இவங்க என்ன திங்க் பண்ணாங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஒன்னும் பெருசா அங்க எடுபடல. அஜித் வர போறாரு, தனுஷ் வர போறாரு, ரஜினி வர போறாரு, இவங்க வர போறாங்க, அவங்க வர போறாங்க. நாங்க பார்த்தா ஒருத்தரும் வரல. வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அட்லி, அப்புறமா நெல்சனு, அப்புறமா லோகேஷ், இவங்க தான் வந்து அனிருத், இவங்க 4 பேர் தான் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க. வேற யாருமே வரல. இது எவ்வளவு பெரிய ஒரு உச்ச நடிகருக்கு அசிங்கம் தெரியுமா? கடைசி ஆடியோ லான்ச்சு, கடைசி படம்னு வேற வார்த்தைக்கு வார்த்தை அவர் சொல்றாரு. பட் யாருமே மதிச்சு வரலன்னா இதுக்கு தான் விஜய் சார் சொல்லுது, 4 நல்லவங்களையாச்சும் நம்ம சம்பாரிச்சு இருக்கணும். நம்ம கெட்டவங்களாவே சம்பாரிச்சு வச்சுட்டு இருக்கோம் விஜய் சார். நல்லவனை சம்பாரிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பாதி பேர் வந்திருப்பாங்களே. சிம்பு வந்திருக்கலாம், தனுஷ் வந்திருக்கலாம், ஏன் அஜித் சாரே வந்திருப்பாரு. அஜித் சார் வந்து அந்த இதெல்லாம் பாக்குற கேரக்டரே கிடையாது. நீங்க வந்து ஒரு டீசெண்டா போய் அவர் அப்ரோச் பண்ணியிருந்தாலும் அவரு சத்தியமா வந்திருப்பாருங்க. அவர் வந்து எப்பவுமே இந்த எனிமிட்டியை வந்து அப்ரிஷியேட் பண்ற கேரக்டர் கிடையாது. அப்படி அப்ரிஷியேட் பண்ற கேரக்டரா இருந்திருந்தா உங்களுக்காக அவர் அந்த வீடியோவே பேசிருக்க மாட்டாரு. என் நண்பன் விஜய் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர்னு சொன்னவரு. ஆனா அவரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் நீங்க கிடையாது. எப்பவுமே போட்டி பொறாம பொச்சரிப்பு இதுலயே சுத்தி இருக்கிற கேரக்டர் தான் நீங்க. சோ யாருமே வந்து அந்த ஆடியோ லான்ச்சை பெருசாம எடுத்துக்கல, யாரும் வரலங்க. சோ விஜய் வந்து போயிட்டாரு. as usual வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு லாஸ்ட் குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கிற மக்களே அப்படின்ட்டு ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டி ஸ்டோரி, ஒரு ஆட்டோல வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து உக்காந்துட்டு போறாங்களாம். அவங்க வந்து போயிட்டு இருக்கும் போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போனோம், கொடை இல்லை அவங்க கிட்ட. உடனே ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றாருன்னா, மாதாமா என்கிட்ட ஒரு கொடை இருக்குமா, நீ இந்த கொடையை வச்சுக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கர்ப்பிணி பெண்ணு கிட்ட தராரு. அந்த கர்ப்பிணி பெண் போகும்போதே கேட்கறாங்க, ஏங்க இந்த கொடையை நான் எப்படிங்க உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா யாருக்கு தேவைப்படுதோ நீ அவங்களுக்கு கொடுமா அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லிடுறாரா. உடனே இவங்க இறங்கி போயிடுறாங்க. போகும்போதே ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா வெளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் நின்று இருக்காரு. உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்க, அந்த தாத்தா கிட்ட கொடுத்துறாங்க. அந்த தாத்தா வந்து கேட்கறம்மா எப்படிமா உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணுதுன்னு, இல்ல தாத்தா நீங்க வச்சுக்கோங்க, யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த தாத்தாவும் ஓகே சந்தோஷம் அப்படின்ட்டு கொடையை பூச்சிக்கிட்டே வராரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு பூ விற்கிறவங்க இருப்பாங்களாம். அந்த பூ விற்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த அட்டைங்களெல்லாம் வச்சுட்டு மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க, பூ வித்துன்னு இருக்காங்க. உடனே இந்த தாத்தா என்ன பண்றாரு, தம்மா கொடையை வச்சுக்கோமா அப்படின்னு பூ விற்கிறவங்க கிட்ட குத்துறாரு. இந்த பூ விற்கிற பாட்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு வயசு பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு என்னமோ நடந்துட்டு வருதான். நடந்துட்டு வரும்போது இவங்க என்ன பண்றாங்க, ஏமா நடந்துட்டே போற, தாமா கொடை அப்படின்ட்டு அந்த கொடையை அந்த பொண்ணுக்கு கொடுத்துறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அந்த கொடையை எடுத்துட்டு போகுது. வெளியில வந்து ஒரு தகப்பனார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ நம்ம பொண்ணு காலேஜுக்கு போச்சு, மழை வேற போயுது, எப்படி அந்த பொண்ணு வரப்போதோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது இவரோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொடையோட வருது. சோ அந்த ஆட்டோக்காரர் தான் அந்த வெளியில நின்றுட்டு இருந்தவர், பொண்ணோட வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவர் தான் அந்த ஆட்டோக்காரர். சோ நம்ம ஒருத்தருக்கு செய்யற உதவி அப்படி இப்படி சுத்தி எப்படின்னா ஒரு வகையில நம்மளுக்கு உதவியா இருக்கும். சோ எல்லாருமே உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன நல்ல விஷயங்களை செய்யுங்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் சொல்லியிருக்காரு. நான் விஜய் சாரை பார்த்து என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா, நீங்க என்ன சின்ன சின்ன உதவி, சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நீங்க என்னத்தை செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? ஏங்க எங்க அஜித் சாரை கேட்டா கூட அவன் வரலாறா சொல்லுவான். ஏன்னா அஜித் சார் வந்து அவங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு அவர் கூட இருக்கிற எல்லாருக்குமே வீடு கட்டி தராரு, ஒரே ஏரியால வீடு கட்டி கொடுத்திருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லுவான். உங்களால என்ன பயன் அடைஞ்சிருக்காங்க? இப்ப கரூருக்கு போய் 41 உயிரை பலி வாங்கிட்டு வந்தீங்களே, என்ன பண்ணீங்க? போய் அந்த 41 குடும்பத்தை போய் உங்களால பார்க்க முடிஞ்சிச்சா? அதை கூட செய்யாதவர் தானே நீங்க. அவங்கள கூப்பிட்டு மகாபலிபுரத்துக்கு ஆறுதல் சொன்னீங்க. என்னது, ஒருத்தன் பஸ்ல ஏறி வரான், இது கால்ல அடிபட்டு இருக்கு,
அந்த கால்ல அடிப்பட்டவனே நீங்க நொண்டியே பஸ்ல தூக்கி போட்டு வந்து வாயா விஜய் ஆறுதல் தருவாருன்னு மகாபலிபுரத்துக்கு கூட்டு வந்த கேரக்டர் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, சின்ன சின்ன நல்லதா பண்ணுங்க, அது எல்லாமே நம்மளுக்கு வரும்ட்டு. அது ஆக்சுவலா நல்ல கதைங்க அது. எஸ், எல்லாருமே நம்மளால முடிஞ்ச ஒரு நல்லதை செய்யணும். பட் அதை யார் சொல்லணுமோ அவங்க தான் சொல்லணுமே தவிர்த்து விஜய் சார் சொன்னதுல வந்து அது உடன்பாடே கிடையாது. சரின்ட்டு ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லிட்டாரு. குட்டி ஸ்டோரியை சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா நான் ஃபீலிங்கா பேசி ஆகணுமே. என்னோட லாஸ்ட் படம் இது, லாஸ்ட் ஆடியோ லான்ச் இதுன்னு போது அங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இவர் சைலண்ட் விடுறாரு. எது நான் லாஸ்ட் படம் போதோ லாஸ்ட் ஆடியோ லான்ச் போதோ நான் ஸ்டாப் பண்றேன்டா, நீங்க எல்லாம் வைப் ஆகி எனக்காக கோஷம் போடணும்டா அப்படின்னு கேப் விடுறாரு. ஆனா பெருசா ஒன்னும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதுல என்னன்னா ஒரு பாட்டு பாடினாங்க. இவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. இவர் நின்றுட்டு இருக்கும்போது அந்த இவரோட பாட்டு தான். அது எந்த படம்லாம் வந்து போச்சு, யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ அப்படின்ட்டு எல்லாருமே சோகமா பாட்டு பாடுறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் போடும்போது எங்க விஜய் அப்படியே சைட்டா காட்டும் போது எங்க விஜய் சார் சொல்றாரு, நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் அழுவே மாட்டேன். நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் அழ போறேன். அழுவல மனுஷன். ஆனா ஸ்டேடியத்துல இருக்கிற பாதி பேர் அழுறான். ஏன் நான் அழுவ மாட்டேன்னா எனக்கு கிளிசரின் தரல, என் கண்ணுல கிளிசரின் போட்டாதானே நான் அழுவேன், இல்லன்னா நான் அழுவ மாட்டேனே அப்படின்ட்டு இரும்பு மனுஷன் மாதிரி தான் நின்னுந்தாரு. ஒன்னு அவர் அழுவலாம் காணோம். ஏன் அவரு அழுவ மாட்டாருங்க? ஒருத்தன் இல்ல, 2 பேர் இல்லைங்க, 41 உயிருங்க. ஏங்க நம்மளாம் உண்மையிலே அப்படியே நொசுங்கி போயிடுவோம். எவ்வளவுதான் ஒரு கல்லு நெஞ்சா இருந்தாலும் நம்மளாம் நொறுங்கி போயிடுவோம். ஆக்சுவலா 41 உயிர் நம்மளால டிரெக்டாவோ இல்ல இன்டிரெக்டாவோ பலியாயிருக்கான். ஆனா அதை பெரிதும் பொருட்படுத்தாம உக்காந்துக்கிட்டு வீடியோல, என்ன சிஎம் சார் பழி வாங்கணும்னா நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன் சிஎம் சார், வந்து நேரடியா என்ன ஆபீஸ்ல பழி வாங்குங்க, அந்த கரூர்ல இருந்து ஓடி போனான் பாத்தீங்களா தொண்டர்கள், அவனெல்லாம் பழி வாங்காதீங்க. என்னையா இது? இதுல இருந்தே தெரியுதா ஒரு கல் நெஞ்சுங்க விஜய்க்கு. எவனை பத்தியும் கவலை கிடையாது, தான் நல்லா இருக்கணும், தான் வந்து உச்சத்துல இருக்கணும், அவ்வளவுதானே தவிர்த்து யாரை பத்தியும் ஃபீல் பண்ணாத ஒரு மனுஷங்க. அங்க அவ்வளவு ஃபேன்ஸ் கேக்குறாங்க, அண்ணன் கண்ணுல இருந்து தண்ணி வரல. அப்புறமா லைட்டா கிளிசரின் வந்து சைட்ல குத்தாங்கன்னு தெரியல, ஒரு 2 டிராப்ப தடுவினாரு. சோ ஒன்னும் பெரிய ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வரல. கப்பு முக்கியம் பிகிலே அப்படி இப்படின்ட்டு இது பண்ணிட்டு ஃபேன்ஸை கொஞ்சம் உத்வேகம் பண்ணோம்ல. இப்ப படம் வேற வருது, லாஸ்ட் படம், பெரிய பட்ஜெட் வேற, கூட வேற பராசக்தி வருது, நம்மள ஓட விட்டுருமோ இந்த படம் அப்படின்ட்டு பயந்துகிட்டு எதனா ஒண்ணு பண்ணுமே. என் கூட நீங்க 30 வருஷம் இருந்திருக்கீங்க ரசிகர்களே, உங்களுக்காக நான் இருப்பேன். இனிமேட்டு நான் இனி என் வாழ்க்கையில ஒரு 30 வருஷமாச்சு உங்களுக்காக செலவு பண்ண போறேன். இவரே கால்குலேட் பண்ணிட்டாரு, எப்படியோ 50 வயசு மனுஷனுக்கு இன்னொரு 30 வயசு 80 வயசு வரைக்கும் நம்ம அரசியல் இருக்கணும்டா அப்படின்ட்டு கணக்கு போட்டு உங்களுக்காக நீங்க எப்படி என் நல்லது கெட்டதுக்கு நீங்க வந்து தியேட்டர்ல அப்படியே ஸ்கிரீனை கிழிச்சு சேர உடைச்சு எனக்காக இருந்தீங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு உங்க வீட்டு வாசல்ல இருப்பேன். இவரு வீட்டு வாசல்ல திருப்பி அந்த 41 கதையை தான் நான் எடுக்கணும். என்ன இந்த மாதிரி டைலாக் எல்லாம் யார் பேசணுமோ அவங்க பேசினாதான் நல்லா இருக்கும். விஜய் சார் நீங்க பேசினா நல்லா இருக்காது. உடனே அங்க இருக்கிறவன் டிவி கே இவரே உடனே இது எப்படி தெரியுமா, கத்தாதீங்கன்னு சொன்னா கத்துங்கடா அப்படின்னு அரசியல் ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இவரு கத்தாதீங்க உடனே அவனுங்களாம் கத்துது. சோ இந்த மாதிரி ஒரு சில்லற வேலைங்களை செய்யறவருங்க விஜய் சார். ஏங்க நம்ம அவரை பத்தி பேசணும், அவரை தப்பா பேசணுன்றதெல்லாம் நம்மளோட நோக்கம் கிடையாது. நீங்க கரூர்ல 41 பேரை போய் வீட்டுல போய் பார்த்துட்டீங்கன்னா நாங்க இந்த டாபிக்கை எடுத்து பேச மாட்டோங்க. நீங்க 1 உயிர் இல்ல 2 உயிர் 41 உயிரை காவு வாங்கிட்டு நீங்க அதற்கான ஒரு மன வருத்தப்பட்டதா தெரியலையேங்க எங்களுக்கு. அதனால நாங்க பேசிதானே ஆகணும். அம்மா அப்பாவை நீங்க சந்தோஷமா பார்த்துட்டு மத்தவனுக்கு அம்மா அப்பாவை பார்த்துக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணா நாங்க சந்தோஷம் தானே படுவோம். இன்னைக்கு அஜித் சார் வந்து ஒவ்வொரு தொண்டனும் டேய் இப்படி இருங்க, டேய் பப்ளிக்ல விசில் அடிக்க கூடாது, டேய் பப்ளிக்ல இப்படிதான் நடக்கணும் அப்படின்ட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. நாங்களாம் சந்தோஷப்படுறோம் அப்படி ஒரு மனுஷனுக்கு ரசிகனா இருக்கிறதுக்கு. ஏன்னா தன் தொண்டன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உண்மையான கேரக்டருங்க அஜித் சார். நீங்க ஃபேக்கு, நீங்க டூப்பு. தொண்டை இறங்கி உங்களுக்கு சேர உடைக்கணும், தொண்டை இறங்கி உங்களுக்கு பேனரை கிழிக்கணும், தொண்டை இறங்கி உங்களுக்கு ஸ்கிரீனை கிழிக்கணும், அப்படி உசுப்பேத்தி விட்டுட்டு போற விஜய் சார் நீங்க சொல்லுறதை எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? அதனாலதான் எல்லாமே வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா
தப்புன்னு உங்களை சொல்லி இருக்கிறமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. நல்ல மனுஷனே கிடையாதுங்க. நல்ல மனுஷன் யாருமே இப்படி பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. இப்ப அங்க போயிட்டு கூட மலேசியால எப்படின்னா பிஎம் கிட்ட இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்தாங்களாம். யார் மூலியமோ வச்சு, சார் பிஎம் சார் அட்லீஸ்ட் உங்களை பார்த்து ஒரு போட்டோ வாட்சி எடுத்துறேன், ஏன்னா உங்களை பார்த்து போட்டோ எடுத்துட்டா அவ்வளவுதான் என் மார்க்கெட் உச்சத்துல போயிடுச்சுன்னு நான் காட்டிப்பேன், தமிழ்நாட்டுல நான் பெரிய அரசியலே பண்ணிடுவேன் பிஎம் சார், அதனால தயவு செஞ்சு ஒரே ஒரு போட்டோ எடுங்கன்னு மலேசியா பிஎம் கிட்ட எப்படியோ கதறி கெஞ்சி காலில் விழாத குறை நினைக்கிறேன். பட் அவர் சொல்லிட்டாரு, எப்பா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ என் போட்டோவை கூட போஸ் எடுத்துட்டு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால போட்டோ எல்லாம் அலவுடு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு போல. இப்ப திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா மலேசியன் பிஎம்லாம் ரஜினி சாரை வரவேற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ எப்படியோ நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிச்சு. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வைப் அண்ட் மோஷன்ஸ் இதுல வந்துச்சா, வரவேற்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடையாது. லாஸ்ட்ல வந்து எங்க அண்ணன் ஒரு டைலாக் சொல்லிட்டு முடிச்சிருக்காரு, நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா வலுவான எதிரிகள் தான் வேணும், வலுவான நண்பர்கள் இருக்கிறாங்களான்னு கூட தேவை கிடையாதுங்க, வலுவான எதிரிகள் வேணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து இங்க வலுவான எதிரி யாரோ திமுகவை எதிர்த்துன்னு இருக்காரு. பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வலுவான எதிரிகள் இருக்கிறாங்களோ இல்லையோ, வலுவான நண்பர்கள் தான் வேணும் விஜய் சார். வலுவான நண்பர்கள் இருந்தா அவன் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் நம்ம வீழ்த்தலாம். ஏன்னா நம்ம கூட நண்பன் இருக்கிறான்ற ஒரு தைரியம் இருக்கும். அந்த நண்பன் கோச்லாம் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, நண்பனை நம்புறவனுக்கு வரும். நண்பன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தோணும். நீங்க தான் நல்லா இருந்தா போதும், நண்பனாவது ஆணியாவது அப்படின்னு விட்டு போற கேரக்டர் தானே நீங்க. சோ உங்களுக்கு அந்த கோட்டு வேணும் செட் ஆகும். எஸ், வலுவான எதிரி இருந்தா போதும், நண்பன்லாம் வேணாம் விஜய் சார். தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர், கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை வின் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.